Hi friends, welcome to our channel PALLIYUTHU. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான தந்தூரி சிக்கன் ரெஸ்டாரன்ட் டேஸ்ட்ல எப்படி வீட்ல சிம்பிளா செய்யறது பட் டேஸ்ட் அதே டேஸ்ட்ல எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த தந்தூரி சிக்கன் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல நாம சுத்தம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த கோழி பீஸை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த லெக் பீஸோ அல்லது நீங்கள் சத பீஸோ எப்படி நீங்கள் வாங்குறீங்களோ அதை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கடையிலேயே நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கோடு போட்டு கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கத்தியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டுக்கோங்க. நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. எதுக்காக நம்ம இப்படி கீறி விடுறோம் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மசாலாலாம் நல்லா உள்ளே போய் நல்லா உங்களுக்கு ஸ்டஃப் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா மேலே மட்டும் மசால் இருக்கும், உள்ளுக்குள்ளெல்லாம் சரியாக வெந்திருக்காது, உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அந்த டேஸ்ட் இறங்கியிருக்காது. அதனால தான் இந்த மாதிரி கீறி விட்டு நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். இப்போது இதில் நாம் ஒரு ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு, ஒரு அரை எலுமிச்சம்பழம் கூட நீங்கள் பிழிஞ்சுக்கலாம். அந்த எலுமிச்சம்பழ சாறை பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பெரட்டி விட்டு அந்த கேப்பில் எல்லாம் உள்ளுக்குள்ளே போய் ஃபில் ஆகிற மாதிரி நீங்கள் நல்லா பெரட்டி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க. இப்போது ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த புளிப்பும் உப்பும் கலந்து நல்லா ஒரு ஜூஸியாக சூப்பராக ஊறி இருக்கும். இப்போ இதில் ஒரு 2 குழிக்கரண்டி தயிரை நம்ம சேர்த்துக்கணும். எதுக்காக இந்த தயிர் சேர்த்துறோம் அப்படின்னா இதை சேர்த்துனா சீக்கிரமாக சிக்கன் உங்களுக்கு சாஃப்டாக வெந்து வரும். அதுக்காக 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போது இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம பரட்டிக்கலாம். உப்பு நம்ம முதவே கொஞ்சமாக சேர்த்துட்டோம். தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லைனா அதுவே போதும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவும் அந்த உள்ளுக்குள்ளே எல்லாம் நல்லா மசாலா இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இது பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் முதவே போட்டும் பரட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பரட்டினதுக்கப்புறம் மறுபடியும் கடைசியாக கூட அந்த லேயர் ஆட் பண்ணி நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி நீங்கள் பரட்டி வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் பரட்டி வச்சுட்டு மறுபடியும் நம்ம மூடி வச்சு எவ்வளோ நேரம் உங்களால் நீங்கள் மத்தியானம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காலையிலேயே ஊற வச்சிடலாம். இல்லை சாயங்காலம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முதவே ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்தில் நீங்கள் செய்யலாம். இல்லை எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் நல்லா உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சிங்கனாலும் தப்பு இல்லை, ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயுமே நல்ல மசாலா இந்த இதெல்லாம் கோட்டாகி சூப்பராக இருக்குது. இப்போ எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுன்னே நம்ம ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த பீசஸ் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா எண்ணெய் வச்சு டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு இதுலேயே திருப்பி போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் தீஞ்சு போயிடும், உங்களுக்கு உள்ள பீஸ் வெந்து வராது. அதனால் மீடியம்லேயே வச்சுட்டு லைட்டாக திருப்பி விடுங்க. பாருங்கள் அப்படியே அந்த மசாலா ஆட் ஆகி அப்படியே நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகி வரும். அதே போல் நல்லா வெந்தும் வரும். அதனால் மீடியம்லேயே வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா திருப்பி போடுங்க. அப்போ உங்களுக்கு நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா அந்த கோல்டன் கலர் மாதிரி வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான பதத்தில் கிடச்சிரும். இப்போது சிக்கன் நல்லா வெந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் வச்சிடலாம். இப்போ இதில் நம்ம அந்த தந்தூரி ஃப்ளேவர் வரதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு grill ஸ்டாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது மேலே இதை வச்சுட்டு நீங்கள் ஸ்டவ்வில் டைரெக்டாக வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு சின்ன ஐடியா என்ன அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் இந்த இதை எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு சின்ன கப்பை உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன துண்டு கறி துண்டை எடுத்து நீங்கள் நெருப்பில் அடுப்பில் ஸ்டவ்வில் வச்சு அதை ஃப்ளேம் இது பண்ணி அதை அந்த பாத்திரத்துக்குள்ளே நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து நல்லா உங்களுக்கு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஒரிஜினலாகவே தந்தூரி சிக்கன் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அந்த ஸ்டைலில் செஞ்ச மாதிரியான ஒரு ஃப்ளேவரும் ஒரு டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய தந்தூரி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த 2 மெத்தட்லேயுமே செய்யலாம். ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒன்றா grill யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டைரெக்டாகவே ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சமாக அந்த சார்கோல் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளேம் கொடுத்துக்கலாம். சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய டேஸ்டியான தந்தூரி சிக்கன் ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா
லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சுவையாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஃபுட் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சசிகலா தினேஷ்.